வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நினைச்ச காரியத்தை இந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் போதும், வாராகியம்மன் உடனே அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அது என்ன வழிபாடு, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது ஒரு தாந்திரிக முறை தான். இந்த தாந்திரிக முறையை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட ஆசைகளை உடனே நிறைவேற்றக்கூடிய அளவுக்கான சக்தி ஒரு பொருளுக்கு இருக்கும். அந்த பொருளை நம்ம வழிபாட்டில் நம்ம பயன்படுத்தும் போது அது கண்டிப்பாக நம்ம நினச்சதை நடத்தி கொடுக்கும். மந்திரம் எப்படி வார்த்தைகள் மூலியமாக சக்தி வருதோ, அதே மாதிரி தாந்திரிக முறைகளுக்கு நம்ம உபயோகிக்கிற பொருளுக்கு உண்டான சக்தியினால தான் நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி நம்ம வாராகி அம்மனுக்கான ஒரு தாந்திரிக முறையை தான் பார்க்க போகிறோம். நம்ம நினைச்ச காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனே நடக்கக்கூடிய சக்தி வாராகி அம்மனுக்கு உண்டு. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் வாராகி அம்மன் தான். அந்த அம்மன்கிட்ட நீங்கள் கேட்குறப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உடனே கிடைக்கும். அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக முறை பரிகாரம் என்னென்னா, நமக்கு நினைச்ச காரியம் நடக்கணும்னா அதுக்கான சக்தி உள்ள ஒரு பொருள்னா கிராம்பு தான். கிராம்பு ரொம்பவுமே வாசனை மிகுந்த ஒரு பொருள். வாசனை மிகுந்த பொருள்னாலே வாராகி அம்மனுக்கு ரொம்ப இஷ்டம். கிராம்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, முதல்ல அதை மாலையாக கட்டணும். மஞ்சள் நிற நூலில் தான் கிராம்பை மாலை கட்டணும். உங்களால் எத்தனை கிராம்பு முடியுமோ அத்தனை கிராம்பை வச்சு மாலை கட்டலாம். மினிமம் 21 வச்சு கட்டலாம். மேக்ஸிமம் 1001 கிராம்பை வச்சு பெரிய மாலையாகவும் கட்டலாம். நீங்கள் வீட்டில் சிலை வச்சுருக்கீங்க, படம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற அளவான மாலை கட்டினா போதும். இல்லை நாங்கள் கோயிலுக்கு கொடுக்குறோம்னா அதுக்கேற்ற அளவு மாலை கட்டணும். நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கிற வரைக்கும் கிராம்பு மாலை கட்டி வாராகி அம்மனுக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டே வரணும். எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் உங்களால் செய்ய முடியும்னா வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு வரலாம். இல்லை மாதம் ஒரு டைம் தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு, இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு, அதுவும் இல்லைன்னா வாராகி அம்மனுக்கு உகந்த நாள்னா பஞ்சமி திதி வர நாள் அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ, அம்மா எனக்கு இந்த விஷயம் வேணும், அதை நீ மட்டும்தான், உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும், அதை நீ எனக்கு செஞ்சு கொடு, எனக்கு இந்த மாதிரி சில பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது, அதை மாற்றி கொடுன்னு நேர்மறையான எண்ணத்தோட எனக்கு அந்த விஷயம் நடந்துருச்சுன்னு கிராம்பை நீங்கள் ஒரு முறை கட்டும்போதும் நினச்சிட்டே கட்டணும். அது உங்கள் கையால் நீங்கள் அதை கட்டி போட்டால் மட்டும்தான் அந்த பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். வெளியே வாங்கக்கூடாது. எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் யாருக்கு அந்த பரிகாரம் அதோட பலன் முழுசாக வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையால் மட்டும்தான் அந்த பரிகாரம் செய்யப்படணும். அப்படின்னா மட்டும்தான் அது முழு பலன் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பண வரவு இல்லை, ஒரு கஷ்டமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த பரிகாரம் செய்யலாம். இல்லை ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரம் செய்யலாம். இது மிகவுமே ரகசியமான ஒரு பரிகாரம். இது செய்கிறப்போ உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். வாராகி அம்மனோட இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இதே மாதிரி பல அரிய தகவல்களை அறியணும்னா அருள் நேரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.